அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு, மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாசர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானதாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர்தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பாஸ்டர், நீங்கள் வார்த்தைகள் கூடாக வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மதியிலே பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுதல். இந்த ஜெயம் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக நாம் எதிர்பார்க்கிற வார்த்தை. ஜெயமும் வெற்றியும் கொள்ளுவதற்கு ஆண்டவர் துணையாய் இருக்கும் பொழுது வெற்றியும் ஜெயமும் அது நமக்கு சாதகமாய் மாற வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய வழியிலே நடக்கும்போது தேவ வசனத்தை கையாளுகிற விதத்தில் நாம் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே என்ற வார்த்தை அருமையாக உச்சரிக்கிறார் நம்முடைய யோவான். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் இந்த நிருபங்களை பார்க்கும் பொழுது இந்த நிருபத்தில் அதிகமாக பிள்ளைகள் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். பிள்ளைகள். பிள்ளைகளே என்று சொல்லும் போது ஒரு உரிமை. பிள்ளைகளே என்று சொல்லும் போது அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறார். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் யோவானை ஒரு ஆவிக்குரிய தந்தை என்ற ரீதியிலே அவரை நேசிக்கும் போது அந்த உரிமையோடு பிள்ளைகளே என்று எழுதுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்றால், பிள்ளை என்ற அதிகாரத்தை உனக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு. பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அந்த உயர்த்தப்பட்ட நாமத்தை நேசிக்கிற நாம், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பிள்ளை என்ற உரிமையை கொடுத்தது இயேசுவின் நாமம். 1 யோவான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்தில்
அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவளுடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய நாமத்தை விசுவாசிப்பது, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவது, மீட்கப்பட்ட பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாத்திரம்தான் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை போல பரிசுத்தர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆகவே இந்த இடத்தில் நமக்கு எது புரிகிறது என்றால், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தும் அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் மேலே சொல்லும் போது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்கள் என்றால் பிசாசினுடைய கூட்டத்தை ஜெயித்தோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்பவன் பிசாசு, அவனை காட்டிலும் வல்லமுள்ளவர் கிறிஸ்து. அந்த வல்லமுள்ள கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகு அவர் பெரியவராய் நம்மிடத்தில் வெளிப்பட்டார், பெரியவராய் இருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு பெரியவரோடு. இந்த ஜெயம் கொள்ளுவது தேவ வசனத்தை வைத்து ஜெயம் கொள்ளுவது. தேவனுடைய வசனத்தினாலே ஜெயம் கொள்ளுவது, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொள்ளுவது. விசுவாசத்தினால் ஜெயம் கொள்ளுவது என்ற தலைப்பில் ஒன்றாவது, நாம் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றால் பிசாசை ஜெயிக்க வேண்டும். உலகத்தில் இருப்பவன் அவன் அநியாயக்காரன், பாவத்தை செய்கிறவன், துரோகத்தை செய்கிறவன், சோதனையை கொண்டு வருகிறவன், போராட்டத்தை கொண்டு வருகிறவன். விசுவாசியை தேவனுடைய பாதையிலிருந்து பிரிப்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறவன் அந்த பிசாசு நமக்கு பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து விடுறான். அப்போ ஜெயம் கொள்ளுவதற்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் எவ்விதமாய் ஜெயம் கொள்ள வேண்டும், எதிலிருந்து ஜெயம் கொள்ள வேண்டும்? முதல் பாயிண்ட், பாவத்தின் மீது ஜெயம் கொள்ளுதல். பாவத்தை செய்வதற்கு பிசாசு தூண்டி விடுகிறான். தூண்டி விடுகிற அந்த பிசாசு பாவம் செய்வதற்கு சோதனையை கொண்டு வர்றான். அப்ப இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற அனைவரும் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது உனக்கு பாவத்தின் மீது ஜெயம் கொள்ளுகிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். தோல்வியை சந்திக்க கூடாது.
சந்தேகத்தை உருவாக்க கூடாது. பாவத்தை செய்வதற்கு துணியக்கூடாது. பாவ அடிமைத்தனத்தில் வாழக்கூடாது. குற்றம் செய்து பரவாயில்லை என்று அப்படியே தள்ளி கொண்டு போவது, பாவம் செய்வது, அதை அறிக்கையிடுவது, மீண்டும் பாவம் செய்வது, இவ்விதமான பாதையில் கடந்து செல்லுகிற அநேக ஜனங்கள் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷமும், இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணுவதும், இந்த உலகத்தில் அந்த பிசாசு எவ்விதமாக பாவத்தை செய்வதற்கு பலவிதமான சோதனைகளை இந்த உலகத்தில் விசுவாசிகளுக்கு உருவாக்குகிறான். உருவாக்கப்பட்டவர்கள் சிலர் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள், பாவத்தில் தள்ளாடுகிறார்கள், பாவத்திலிருந்து எழுந்து கொள்ள முடியவில்லை. பாவத்தினுடைய மடியிலே படுத்த சிம்சோனை போல பாவம் நொறுக்கிறபடினாலே பாவத்திலிருந்து மீள முடியாதபடி அந்த பாவத்தினுடைய அடிமை, பாவத்தினுடைய வல்லமை டாமினேட் பண்றபடினாலே பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். பாவம் கர்ப்பத்தரிக்கும். பாவம் கர்ப்பத்தரித்து அது அவமானத்தை உருவாக்கும். இப்படி இருக்க ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில் பாவத்தினுடைய அடிமைதனத்திற்கு போகாதபடி, பாவத்தினுடைய செயலில் ஈடுபடாதபடி, வார்த்தையிலும் நடக்கையிலும் விசுவாசிகளுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால் பாவத்தை விட்டு விலகி ஓடு. அப்ப நீ பிசாசை எதிர்க்கும் போது தான் பாவத்தை விட்டு விலகி ஓட முடியும், பாவத்தை எதிர்க்க முடியும். வேதத்தில் நடந்த பாவத்தை எதிர்த்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஒரு தேவனுடைய தாசனை குறித்து உங்கள் மத்தியில வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோசேப்பு தன் தகப்பனால நேசிக்கப்பட்ட ஒரு குமாரன். யாக்கோப்பு 2 பேரை நேசித்தார். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பெஞ்சமின். இந்த யோசேப்பு கர்த்தர் கூட இருந்தபடினாலே சொப்பனத்தை கொடுத்தார், வருங்காலத்தை குறித்ததான சொப்பனம். இது தன்னுடைய சகோதரருக்கும் எரிச்சலும், தன்னுடைய தகப்பனுக்கே மன கஷ்டம் உருவாக்குகின்ற நிலையில் யோசேப்பினுடைய சொப்பனம் இருந்தது. இருந்த போதிலும் யாக்கோப்பு யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். இவர்களுடைய 2 பிள்ளைகளுடைய தாய் இறந்தபடினாலே இந்த 2 பேரையும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவனுடைய தாசனாயிருந்தார். யோசேப்பு யார் என்றால், தந்தையார் பலிப்பீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம்
தந்தையாரோடு கூட இருந்து ஒரு தெய்வ பக்தியில் விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்தவர், வளர்ந்தவர். யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்த ஒரு தேவனுடைய தாசன். ஜெபிக்கிற ஒரு வீரர். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விடமாட்டேன் என்று இரவெல்லாம் போராடின யாக்கோப்பு. அந்த யாக்கோப்புக்கு பிறந்த யோசேப்பு. யாக்கோப்பு பலிபீடத்தை கட்டும்போதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளில் நிற்பார்கள். அதில் ஒருவனும் யோசேப்பு தான். இவைகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது இவர்கள் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களாய் இருந்தார்கள். லாபான் வீட்டில் இருக்கும் பொழுது யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய ஆடுகளை பலுகி பெருகுவதற்கு லாபானை விட ஆசீர்வாதத்தை பெற்றவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாய் நாட்கள் சென்றது, காலங்கள் சென்றது. மற்ற 10 பேரும் சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பை தன் தந்தையாகிய யாக்கோப்பு அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த பயணம்தான் யோசேப்புக்கு தன் தந்தையினுடைய வீட்டிற்கு திரும்பி வராமல் போகும் அளவுக்கு வந்த ஒரு பயணம். அவர்களை விசாரிக்கும்படி ஆகாரத்தை கொடுக்கும்படி கடந்து செல்லும் பொழுது போராமை கொண்ட சகோதரர்கள் சொப்பனக்காரன் வருகிறான் என்று அவனை ஏசவும் அடிக்கவும் அந்த அளவுக்கு ஆத்திரம் உள்ளவர்களாய் துணிந்து பாவத்தை செய்வதற்கு அடித்து அவனை ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். குழியிலே போட்டார்கள். குழியில இருக்கும் போதும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். குழியிலிருந்து எடுக்கும் போதும் ஒரு சகோதரன் சொல்லுகிறான், இவனை நாம் விற்றுவிட வேண்டும் என்று. விற்கப்படும் போது கூட ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அவர்கள் கொண்டு வந்து ஒரு எஜமானுடைய வீட்டிலே அவனை விற்றார்கள். அதற்கு தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த குழியில் இருந்த போதும் அடிக்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் விற்கப்பட்டு ஒரு எகிப்தியனுடைய வீட்டிலே எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அந்த வீட்டில் ஆண்டவர் அவனோடு இருந்தார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனோ தன்னுடைய எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கின்றவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரிக்காமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்வது எப்படி என்றான். இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பசுத்தவானாய் ஒரு எபிரேயன்
ஒரு தெய்வ பக்தியோடு வாழ்கிறவன், கர்த்தருடைய கட்டளைக்கு வாழ்கிறவன், தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே கற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடி எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் அங்கு தெய்வ பக்தியோடு வாழ்ந்த இந்த மனிதனுக்கு தான் ஒரு பெரிய சோதனை வந்தது, பாவத்தினுடைய சோதனை. தொந்தரவு கொடுக்கவும் சோதனை கொடுக்கவும் அதே வீட்டில் இருந்து அவள் இவனோடு பேசும்போது அவள் இவனோடு பேசும்போது வேதம் சொல்லுகிறது, அவள் சொல்லுக்கு இணங்காமல், அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடியினாலே அவளுடைய சொல்லுக்கு இணங்கவில்லை. இந்த இடத்தில் நான் எதை பார்க்கிறேன் என்றால், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, கர்த்தரை நேசிக்கிற ஒரு பிள்ளையாய் இருந்தபடினால கர்த்தருடைய கட்டளைக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற தெய்வ பக்தியோடு இருந்த ஒரு காரணத்திற்காக பாவம் செய்வதற்கு தன் ஆத்மாவையும் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய சிந்தனையும் கட்டுப்படுத்தி பசுத்தத்திற்குள் வைத்துக் கொண்டிருந்த ஒரு தேவனுடைய தாசன் இணங்கவில்லை, பாவத்திற்கு இணங்கவில்லை, சொல்லுக்கு இணங்கவில்லை. அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கின்றவைகளில் யாவொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்படைத்திருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது பாவம் செய்வதற்கு துணிகின்றவளுக்கு ஒரு பிரசங்கம், ஒரு புத்தி சொல்லுதல், அருமையான விளக்கத்தை கொடுத்தல், எல்லாவற்றையும் இந்த வீட்டிலே ஒப்படைத்திருக்கிறார். உன்னை தவிர நான் என்னுடைய வீட்டில் பசுத்தமாய் வாழ்ந்தேன். விற்கப்பட்ட போது கூட இந்த எகிப்து தேசத்திற்கு வரும்போது பசுத்தமாய் வந்து சேர்ந்தேன். இந்த வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து பசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் சரீரம் இதுவரையிலும், என் ஆத்துமா இதுவரையிலும் கரைப்பட்டது கிடையாது. ஆகவே இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவி. உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு அவர் விலக்கி வைக்கவில்லை. இங்கத்தான் டைரக்டான ஒரு சத்தியத்தை பேசுகிற சத்தியவான். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, பொல்லாங்கு என்று சொல்லும் போது நீ செய்ய துணிகிற தப்புக்கு உடன்படுவது, அது உடன்படாமல் இருப்பது, உன்னுடைய கணவனுக்கு நீ பயமில்லாமல் வாழ்வது, தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்வது, நீ செய்கிற இந்த பொல்லாங்குக்கு நான் ஒரு காலமும் இணங்க மாட்டேன். தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி என்றான். அவனுக்கு இருந்த சோதனையும் அவனுக்கு வந்த பாவத்தினுடைய சோதனையும் வேறாயிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த பாவத்தினுடைய குற்றத்தினுடைய சோதனைகள், பாவத்திற்கு அடிமையாகுதல் வேறு விதமாக இருக்கலாம். பாவம் பாவம் தான்.
பாவத்தின் சம்பளம் மரணம் தான். இந்த பாவத்தின் சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனிதன் துணிகிறான். ஆகவே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். இவன் ஒரு போதிக்க ஆரம்பித்தான். சத்தியத்தை சொல்லுவதற்கு தன் நாவில் உச்சரித்தான். இதுதாங்க ஒரு பிள்ளை ஒரு பொய்யை பேசுகிறது என்றால் பெற்றோர் அன்பின் நிமித்தமாக அது பரவாயில்லை என்று சொல்வதை காட்டிலும் யோசேப்பை போல கண்டிக்கிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும், யாராயிருந்தாலும். பாவம் என்று தெரிந்த பிறகு, அதுக்குதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துடிங்கிற ஆன பாவத்துக்கு என்னை விலைக்கு காத்திரலும். துடிங்கரமான பாவம். மனிதன் இந்த காலகட்டத்தில், இந்த இன்டர்நெட் உலகத்தில், இந்த டிவி உலகத்தில் ஆண்டவருடைய வசன வாழ்க்கையில் குறைந்து செல்லுகிறது. இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் பெருகுகிறது. இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி இந்த உலகத்தில் இருப்பவனுக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் அநேகராய் மாறுக. விசுவாசிகளே, ஆலயத்திற்கு போகாதபடி தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுவதும் பாவம்தான். வேதத்தை வாசிக்காமல் வேதத்தினுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழ்வதும் தன் ஆத்துமாவை பிசாசுக்கு ஒப்படைக்கிற நிலைத்தான். அப்போ நம்முடைய குற்றங்கள், தொடருகிற குற்றங்கள் வேறு விதமாய் இருக்கலாம். ஆகத்தான் பவுல் ஒரு வாலிப தீமோத்தேயுக்கு ஏதுமாது சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு. விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் இருக்கிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பிசாசு நம்மை பாவம் செய்வதற்கு சிந்தனையிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் தவறி விழுகிறோம். தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்வது எப்படி என்று கேள்வி எழுப்புகிறான். இந்த வார்த்தை அவளுடைய மண்டையின் மீது அடிக்கிற ஒரு வார்த்தை. அவளுடைய இதயத்தின் மீது அடிக்கிற ஒரு வார்த்தை. இப்பேற்பட்ட வார்த்தையை கேட்டு மனம் திருந்தாத ஒரு பெண்மணி. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். இரக்கத்தை பெற வேண்டுமா? இரக்கமுள்ள ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்.
தேவனுக்கு விரோதமான பாவம். ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறான் என்றால் ஐக்கியத்தை விட்டு போகிறான், அன்பை விட்டு போகிறான், சமாதானத்தை விட்டு போகிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். கர்த்தருடைய நாமத்தை போற்றி துதிக்கிற நாம், கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் கொள்ள வேண்டுமென்றால் யோசேப்புக்கு இருந்த ஒரு தெய்வ பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுதல். இந்த இடத்தில் அவளுக்குள் இருந்த பிசாசை எதிர்க்க திராணி உள்ள ஒரு பசுத்தவான் என்று சொல்லலாம். பாவம் என்னை டாமினேட் பண்ணக்கூடாது, பாவம் என்னை அடிமையாக்க கூடாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்ற இந்த தலைமுறையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. இந்த 3 பேரும் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் கர்த்தராய் இருந்து ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் அவரோடு கூட இருந்தது. ஆகவே இந்த சத்தியத்தை தொடர்ந்து நாம் புதன்கிழமை பார்ப்போம். ஏனென்றால் எனக்கு அதிகமாக இருமல் வர காரணத்தினாலே ஜெபத்தோடு முடித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பாவத்தை எதிர்த்து நின்று வாழும்போது பசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன், நீர் மகா பசுத்தமுள்ள தேவன். நாங்கள் பிசாசை எதிர்த்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கிருபை தருவீராக. நீரே கர்த்தர், நீரே மாறாதவர். கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் கிரிய செய்யட்டும், இந்த வசனம் விடுதலை கொடுக்கட்டும். எந்த அடிமைதனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். என்ன தலைப்பு கொடுத்தீங்க வாசல்? விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுவது. விசுவாசத்தில் ஜெயம் கொள்வது என்ற தலைப்பின்களை எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை மன்னிக்கவும், புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமென், ஆமென். God bless you brother. Thank you. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமென். God bless you.